வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு என்ன தெரியும் என்னென்றால், இன்றைய தினம் 31ஆம் தேதி டிசிசி மீட்டிங் நடந்தது. அதன் போது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது என்னென்றால், நான் அனுரகுமார் சாநாயக மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களோட சண்டை பிடிப்பேன் என்றவாறு தான் எல்லாருமே அந்த சண்டை என்று தலையங்கம் போடுவோம் என்று தான் ஒரு சில பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவர். இதில் இந்த கல்லுக்குமரன் சம்பந்தமாகவும் மதங்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்கள். அப்போ இந்தியான் டிசிசி மீட்டிங் நடந்த எங்களுடைய மதிப்புரிய ஜனாதிபதி சிங்களத்தில் கதைச்சிருந்தபடியால் டிசிசி மீட்டிங்கில் நடந்த விஷயங்கள் பல பேருக்கு விளங்கி இருக்காது, அதுக்குரிய டிரான்ஸ்லேஷன்ஸும் விளங்கி இருக்காது. ஸோ அது சம்பந்தமான ஒரு முழுப்பதிவு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் எடுக்க வேண்டிய முழுப்பதிவு. காலமே 9:30 நான் அங்கே பிரசன்னமாக இருந்தேன். மதிப்புக்குரிய எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் பிரதீபன் அண்ணா எனக்கு முதலே அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து தந்திருந்தவர். அவருக்கு முதற்கண் நன்றிகள். அதோட கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் மற்றது அது தவிர சம்பந்தப்பட்டு தான் எங்களுடைய நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் நேற்று. கௌசல்யாவை அனுமதிக்கணும் என்று என்னன்னு சொன்னால், எனக்கு லீகல் சம்பந்தமான பாயிண்ட்ஸ் தேவைப்படுகிறது. அது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு என்னுடைய லீகல் செக்ரட்டரி கௌசல்யா நரேந்திரன் அவர்களை, மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களை விட சொல்லி கடிதம் எழுதி வச்சிருந்தேன். அப்போ அதுக்குரிய அனுமதியும் தரப்பட்டிருந்தது. இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் மிகவும் சந்தளிப்பான முகத்தோடு வந்திருந்தவர். அப்போது நான் பார்த்தேன், அவர் வரும்போதும் போகும்போதும் என்னுடைய பக்கம் திரும்பவில்லை. அரசியல் ஆனால் அது எதிர்பார்ப்பவன் ராமநாதன் அர்ச்சுனா இல்லை. அதன் பிறகு பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டது. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது காணி விடுவிப்பு சம்பந்தமாக விவாதிச்சவை. அப்போ காணி விடுவிப்பு சம்பந்தமாக விவாதிக்கல எங்களுடைய வளமையான மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக பொதுமக்களும் அதுக்குள்ள எங்களுடைய பிரதீபன் அண்ணா செய்திருந்த அந்த ப்ரெசன்டேஷன், அதாவது ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தரவுகள் மிக தெளிவானதாக இருந்தது. மிக தெளிவானதாகவும் மிகவும் துல்லியமாகவும் இருந்ததால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு மேலதிகமாக கதைக்கிறதுக்கு வேண்டிய தேவைகள் ஒன்றும் இருக்கிறது. அதன்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவதாக அந்த காணி விடுப்பு சொந்தமாக பிரதீபன் அண்ணாவுடைய பிரசன்டேஷனுக்கு மேலதிகமாக எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு காணிகள் சம்பந்தமாக கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் எதுவுமே வழங்கப்படாம பிரதீபன் அண்ணா தெளிவாக அந்த பிரசன்டேஷனை செய்திருந்தவர். ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரு மிகத்தரமான எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு இரண்டாவதாக எடுத்துக்கொண்ட விடயம் தண்ணீர் விடயங்கள்ல ஜனாதிபதிக்கு தெளிவாக 2 மடு தண்ணி கொடுக்காம இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ மில்லியன் கணக்கான மில்லியன் $, $600 நினைக்கிறேன், மில்லியன் $, எக்ஸாக்டா தெரியல. அவ்வளவு பாவிச்சும் அந்த 2 மடு தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்காம இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அவர் பெரிய ப்ரொஜெக்ட் என்றபடியால் அது சம்பந்தமாக தனது கவனத்தை தான் அதில் செலுத்துவதாக சொல்லியிருந்தார். அது தவிரவும் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக கேட்டது, யாழ்ப்பாணத்திலே போடப்படாமல் இருக்கின்ற பாதைகள் என்னென்ன, அந்த பாதைகளுக்குரிய மொத்தமாக போடுவதற்கு இந்த முறை பட்ஜெட்டிலே எவ்வளவு செலவாகும், முக்கியமாக கிராமிய மட்டங்கள்ல இருக்கிற பாதைகள் எவ்வளவு போடப்படுகின்றன. எங்களுடைய ஆர்டிஏ சம்பந்தமான இவர்களுக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு நாலேஜ், எவ்வளவு பாதை போட கிடக்கு, எத்தனை கிலோமீட்டர் பாதை போடையில் எவ்வளவுக்கும் எவ்வளவு கோஸ்ட் ஆகும் என்ற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ ஜனாதிபதி அவர்கள் சொன்ன என்னென்னா, நீங்கள் அதில் வடிவா தேடி எடுத்துக்கொண்டு திருப்பி அது அவற்றை தன்னிடம் கொண்டு தருமாறும் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பட்ஜெட் விவாதங்கள் அதில் போட்டு அதுக்குரிய நிதிகளை ஒதுக்குவதாகும். மூன்றாவதா யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும், கேஸ்ல தையிட்டி விகாரை பிரச்சனை. வளமையாகவே 1-2 பேர் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவரை என்னன்னு சொன்னா, அந்த தையிட்டி விகாரை இடிக்கணும் சொல்லி அப்ப தமிழ் மக்களும் இன்ன ரீதியா யோசிக்க வேண்டாம், புத்தட்ட சிங்கள ஆக்கிரமிப்பு உள்ள விகாரை இடிக்கணும். அப்ப இவருக்கு ஓட் போட்டா, உதாரணம் உங்களுக்கு தெரியும், தையிட்டி விகாரை இடிக்கணும் கத்துறாங்க 2 பேர், அது கட்டைகளை சிரிச்சு கொண்டிருந்தார்கள். இப்ப அதை இடிக்கணும் கத்துறாங்க, அதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கணும். அப்ப அது சம்பந்தமாகவும் ஜனாதிபதியிடம் நான் கோரிக்கை வைத்தேன் என்னென்றா, அந்த தையிட்டி ஒரு மதத்தலத்தை இடிக்கிறதால சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையான ஒரு கட்டைக்குள்ள விட்டுட்டோம் நாங்கள். அப்ப நான் அரசியல்வாதியில நான் இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டேன். அப்ப இருந்து விட்டவர் தான் இப்ப கத்தி கொண்டிருக்காரு, அதை இடிக்கணும் சொல்லி மக்களுடைய காணிகள் சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கேன். அப்ப ஜனாதிபதி அவர்கிட்ட நான் விடுத்த கோரிக்கை, அந்த காணி உரிமையாளர்களுடைய பணம் எவ்வளவு என்று கேட்டு அவர்களுடைய நஷ்ட கட்டாயம் வழங்கணும் முதலாவது.
இரண்டாவது வந்து அந்த அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க விருப்பம் இல்லையென்றா இப்ப கோயிலுக்கு ஒதுக்கப்பட்ட காணியை, அதாவது வந்து இப்போது விகாரைக்காக ஒதுக்கப்பட்ட காணியை இப்போ இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் நான் அவர்களிடம் ஒரு இதொண்டை கொடுத்திருந்தேன். அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் கூட ஓம் என்று சொல்லி இருக்கிறார்கள், தாங்கள் அதை செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்கள். அது ரெண்டாவது. சோ தையிட்டி விகாரை சம்பந்தமாக அது ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து இருக்கிறபடியா நாங்கள் அது சம்பந்தமாக காய்த்திருந்தோம். மூன்றாவது ஆனந்த சுதாரணன் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு சம்பந்தமாக மதிப்புக்கு ஜனாதிபதியிட்ட நான் கேட்டிருந்தேன். ஆகவே அது சம்பந்தமாக காய்த்தினாங்கள். ஆனந்த சுதாரணன் விடுவிப்பு மற்றும் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு முக்கியமாக சம்பந்தமாக தான் நீதி அமைச்சரோட ஆலோசித்து கொண்டிருக்கிறாரும். நீதி சேவைகள் ஆணைக்குழு மற்றும் நீதி அமைச்சர்கள் சேர்ந்து சம்பந்தமான முடிவொன்றை எடுத்து நல்ல பதில் தருவதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அது நல்ல விடயம். அது தவிரவும் யாழ்ப்பாணத்திலே மணல் கடத்தல் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாவே மணல் கடத்தல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்ன செய்தார்னு சொன்னால் அவர் நேரடியாக குற்றஞ்சாட்டை செலுத்தி இருந்தார். போலீசாருக்கு நாங்கள் தகவல்கள் கொடுக்கும் போது போலீசார்கள் அந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட மணல் கடத்தல்காரர்களுக்கு சொல்லி அவர்கள் தப்பியோட வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். அப்போ அதன் போது நேரடியாகவே ஜனாதிபதி அவர்கள் போலீசாரிடம் வினாக்களை எழுப்பியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நேரடியாக பணித்திருந்தார். இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு கட்டாயம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும், மற்றது வீதி தடைகள் சம்பந்தமாக இராணுவம் அமைத்திருந்த வீதி தடைகள் சம்பந்தமாகவும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு எங்களுடைய வேதநாய ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் என்றால், இராணுவத்தினுடைய வீதி தடைகள் அகற்றப்பட்ட போது இந்த மணல் வியாபாரங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அவர்கள் போலீசாரும் இராணுவமும் சேர்ந்து வீதி தடைகளை ஏற்படுத்தி போலீசார் முன்னிலையிலே அவற்றை நிறுத்தி அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கும் வந்து பணித்திருந்தார். அது தவிர முதல்ல ஆரோக்கியமான விடயங்களை பார்ப்போம். அது தவிர பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் சம்பந்தமான பிரச்சனையை பார்ப்போம். அப்போது நான் வேலையில்லா பட்டதாரிகள் சம்பந்தமான விடயங்களை கதைத்திருந்தேன். அப்போது ஜனாதிபதி அவர்கள் சொன்னது என்னவென்றால், இலங்கை போலீசாரிலே 7000 வேகன்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற, முக்கியமாக வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசுகின்ற போலீசார்களை நியமிக்க வேண்டிய கோரிக்கைகளும் தேவைகளும் இருந்தும் அவரால் நியமிக்க முடியாம குறுகிய காரணங்கள் என்னவென்றால் தமிழ் பேசுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு தரம் இல்லை என்பதுதான் அவர் சொன்ன காரணம். அது தவிர என்னென்றால் இன்றைக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஒரு புத்தக வெளியீடு அதுக்கு போடி வந்தது. அதுக்கு பிறகு திருப்பி பயணித்து கொண்டிருக்கேன். அப்ப அந்த டிசிசி மீட்டிங்ல வந்து கதைக்கப்பட்ட முக்கியமான விடயங்கள்ல வந்து அடுத்ததான் நான் பகிரப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், ஜனாதிபதியினுடைய உறுதிமொழிகளில் வந்து அவர் சொன்னது அந்த ஜனாதிபதி, அதாவது அரசாங்க அதிபர் மாளிகை வந்து கே சென்ட்ரோ கட்டியிருந்தவர். ஸோ அதை தார என்று சொல்லியிருக்கிறார். அது தவிர வீதிக்கு தேர்தல் வாக்குறுதிகள் தாராளமாக அள்ளி வீசப்பட்ட டிசிசி மீட்டிங். அதாவது வந்து அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாவகச்சேரியிலையும் அது தவிர தலைவற்ற இடத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிற முறால் தலைவரின் இடத்துல காலூன்றிய அனுர திசாநாயகன்னு சொல்லி தலைவருக்கு ஒரு தேசிய தலைவனை அவமதிக்கிறதுக்கு இதை விட வேற ஒன்றுமே தேவையில்லை. எங்களுடைய மக்கள், கல்வெட்டுத்துறை மக்கள், என்னுடைய தேசிய ஒரு தன்னுடைய உயிரையும் கொடுத்து குடும்பத்தையும் கொடுத்து 44,000 போராளிகள் அவனுக்கு பின்னால் நின்று ஒரு தெய்வம் மாதிரி எங்களுடைய தேசிய தலைவன் போராடி முடிய நீங்க சொல்றீங்க அங்கே அதான் எங்களுடைய காலத்தின் மாற்றம். எங்களுடைய சனம் வந்து மாற்றம்ன்றது மாற சனத்தின் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மாறிக்கொண்டு போயிடும். சரியான கவலையா இருக்கு. ஸோ அதையும் விட என்னோட ஒன்று நகைப்புக்குரிய விடயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்றால் இன்றைக்கு பார்த்தா 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கு. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். ஒரு ஆள் சைக்கிள் கட்சியை சேர்ந்தவர், மற்றவர் வந்து வீட்டு கட்சியை சேர்ந்தவர். என்னென்றால் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி நான் பயந்துறேன். இந்த ஆள் ஹாஸ்பிட்டலை பற்றி காய்க்கிறான். வாழ்க்கையில மலைக்கு கூட ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு ஒதுங்காதாக்கள். அதாவது வந்து என்னென்றால் அதாவது இவன் அரசியலுக்கு வந்து அர்ச்சுனா செய்கின்ற விடயங்களை பேசு பொருளா எடுத்து தாங்கள் செய்கிறோம்ன்ற மாதிரி காட்ட வேணும்ன்ற இது வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறிதரன் அவர்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டபுள் மைக்க பண்ணி பேசுறார், யூ எக்ஸலன்சி என்று சொல்லி போட்டு சொல்றாரு. என்னென்றால்
யுவர் எக்ஸலன்சி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே விசேட வைத்திய நிபுணர் ஒருவரை வந்து மாற்றம் செய்து விட்டீர்கள், அப்படி இப்படி இருக்கு. தெரியாத விஷயத்தை காய்ச்சி மூக்கூடப்படக்கூடாது. அப்போது நான் சொன்னான், இல்லை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் என்ன வர சொல்லி நான் போய் கதைச்சு அதுக்குரிய தீர்வையும் உடனே எடுத்து கொடுத்துருக்கேன். சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி என்ற ப்ரொவின்சியல் டைரக்டர் சமன் பத்ரன் அவர்கள் தான் ஒரு அதாவது வந்து மன்னாரிலிருந்து ஒரு ஆள் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன், ஒரு வைத்தியர் ஒரு ஆளை வந்து அவசரமாக சாவச்சேரிக்கு அனுப்ப சொல்லி அது ட்ரான்ஸ்ஃபரும் முடிஞ்சு பிரச்சனையை முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் டிசிசி மீட்டிங்கில் தாங்கள் ஆதார வைத்தியசாலை ஒரு வளமுமே இல்லை, போய் கிளிநொச்சி வைத்தியசாலையை பாருங்க. நீங்கள் கிளிநொச்சியில இருந்தானே வாக்கு கேட்டு நீங்கள் ஒரு வைத்தியசாலை இயங்குற இப்படி ஒரு நான் வந்து அரசியலை பற்றி ஆழமாக கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறே இருந்தா எனக்கு உண்மையாக கதைக்க தெரியும். மக்கள்கிட்ட சொல்லி போட்டு மக்கள் அதனுடைய விளைவுகளை பார்ப்பார்களே ஒழிய தெரியாத விடயங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி நான் கதைக்கிறேன். அதன்போது எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் பொண்ணும்பளமும் படாரண்டு தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே அதை கட்டி கொடுக்கணும் இதை கட்டி கொடுக்கணும் என்று சொல்லி யாழ்ப்பாண வைத்தியசாலையில் வந்து மகாபேரி விடுதி அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த என்னென்னா அந்த வைத்தியசாலை விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ டப்பல் எடுக்க பார்க்கிறேன் என்றால் அதில் தான் ராமனா நச்சுனா வந்து மாற்றம் ஒன்றதை கொண்டு வந்தவன் வெண்டு கனகாலம் என்று சொல்லிக் கொள்றவன் எடுத்த தலைப்புகளை வெட்கன்ரோசம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோணப்புலம்பேன் மல்லாத்தில் போய் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவனும் மற்றது பவானந்தராய் அவர்களும் வைத்தியர் பவானந்தராய் அவர்களும் போய் அங்கே கதைச்சு அங்கே மீட்டிங் ஒன்றுக்கு வர சொல்லியிருக்கிறார்களாம். அந்த மக்கள் எனக்கு முறைப்பாடு செய்கிறார்கள், டாக்டர் எங்கள் சார்பாக வர மாட்டேங்கிறார்கள். நான் வருவேன், பிரச்சனை இல்லை. ஆனால் அவரோட போய் கதைச்சிட்டு யார் குத்தினாலும் அது நெல்லாக வேணும் என்றுதான் நான் செய்கிறேன் என்பதற்காக பாய்ந்து இப்போ வைத்தியசாலைகள் சம்பந்தமாக எல்லாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நாங்க செஞ்சு வெண்டு கனகாலம் ஐயா, நீங்க அதுக்குள்ள போய் முளைச்சு அதுக்குள்ள விசேட வைத்திய நிபுணர் என்னட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தெரியாது. இருந்தால் அவர்களுக்கு அது சம்பந்தமான நுழைச்சும் இல்லை. வாத்தியார் தானே, வாத்தியாருக்கு வைத்தியத்துறையை பற்றி அறிவில்லை என்றா மூடிட்டு சைட் அலையிருந்துடும். சும்மா போய் டாக்டர் செய்கிற வேலையை சும்மா போய் நாங்கள் செய்யக்கூடாது. எனக்கு அது என்னென்றால் அது எந்த ஞாபகப்படுத்துண்டா ஏன் அதை சொல்வார்கள், நாய் பார்க்குற வேலையை நரி பார்க்கக்கூடாது. இப்போது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, முகாமைத்துவம் சம்பந்தமான நாலேஜ் இல்லை, தையிட்டி வியாரியை பற்றி காய்ச்சி கொண்டு வந்தவை அதுவும் மூக்கூடப்பட்டு நம்மளுக்கு தெளிவாக. இனி வைத்தியசாலையில் பற்றி கதைத்து மக்களுடைய அதுக்கெல்லாம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் அவர்கள் சொல்லுகிறார், இப்போது வடமாநிலத்தில் இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் மன உளைச்சல் இருக்கிறார் வந்து சொன்னாவே அவங்களுக்கு. நீங்கள் சும்மா அவங்க டாக்டர்ஸ் என்னோட டெய்லி காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறாங்க. தம்பி அவங்க கண்டன இப்போ தம்பி எங்களோட சின்ன உதவியடாப்பா ட்ரான்ஸ்ஃபர் நான் அவனை போகிறேன்னு ரெண்டு சம்மந்தப்பட்ட வைத்தியாளரோட காய்ச்சி அவரோடைய நாடு தான் கதைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவின்றது பெரிய பதவி இல்லை. நான் அதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறா இவாக நான் சொல்லியிருக்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை 8ஆம் மாதம் தாரேன். எனக்கு அது தேவையே இல்லை. மாநிலசபை முதலமைச்சர் பதவியை நீங்கள் தந்தீங்க என்றால் அதை நான் உங்களுக்கு மக்களுக்குரியதை செய்து காட்டுவேன். இல்லை உங்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர என்ன பேர் அவருக்கு என்ன கஜேந்திரமார் பொன்னம்பர் இல்லை மற்றவர் இல்லை அவர்கிட்ட கஜேந்திரமார் பொன்னம்பரோட அந்த காவடி மாதிரி தூக்கணும் அவங்க இதுக்கு முன்னாலே தையட்டி வியாருக்கு முன்னால் தூக்கிட்டு தெரியும் என்ன பேர் உண்டு இந்த பேர் உண்டு கஜேந்திரனா ஏதோ உண்டு. அடிக்கடி தையடி வியாருக்கு முன்னால் குந்தி இருந்தபடி பொடிச்சு வேறு தூக்கிட்டு போவாங்க. அவருக்கு இன்னும் பேர் தெரியாம அரசியல் செய்கிறோம். இதை விட என்ன சிரிக்கிறேன் உனக்கு தெரியும். இந்த பக்கத்துல சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள், சிவஞானம் ஸ்ரீதரன் தானே அவருக்கு பேர், என்ன சிரிக்காடி அந்த வயசோட கிழவனுக்கு என்னடி பேர் சிவஞானம் ஸ்ரீதரன் இல்லை சிவிகே சிவஞானம் பக்கத்துல வந்திருந்தேன். வணக்கம் ஐயான்னு வணக்கம் தம்பி அப்படின்னு நல்லா உங்களை பற்றி அமலதி மாளிகா போகுது என்ன ஓம் ஐயான்னு போட்டு என் பேர் உங்களுக்கு தெரியாடா இல்லை ஐயா தெரியும் சும்மா சொன்னேன். அது என்னண்டா
உண்மையாவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒரு கத்தரி தோட்டத்து வெரடிகள், அதாவது வந்து சொல்லுவாங்க கும்புரன்னு பாம்பே உண்டு சிங்களத்தில், கத்தரி தோட்டத்து வெரடிகள் மாதிரி தேசியத்தின் ஒரு தலைவற்ற கொள்ளையை வித்து 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 தேசியம் கதைத்து நாங்கள் அந்த அரசியலமைப்பை தவிர வேற ஒரு டாபிக்குமே அவங்கள்ட்ட இல்லை கதைக்கிறதுக்கு. அதே ஒவ்வொரு நாட்டில் போய் கனடாவில் காய்ச்சி இப்போ மூக்கூட வண்டி வந்து பொறுத்த வெளிநாடு போகிறேன். அதை தவிர வேறு டாப்பிக்கே இல்லை, வேறு ஒன்றுமே தெரியாது. ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி தெரியாது. ஒரு விழாவில் டிசிசி மீட்டிங் நடந்தது. மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் நடந்த டிசிசி மீட்டிங் நீங்கள் காய்ச்சிருக்கலாம். நாங்கள் இருந்தால் காய்ச்சிருப்போம், காய்ச்சி சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சிருப்போம், வேறு பிரச்சனை. அன்றகுமார் சனாயக்க மதிப்புக்குரிய ஜனாதிபதியோட இன்றைக்கு உண்மையாகவே ஒரு நல்ல வகையான உணர்வு தான் எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியை சும்மா இது அரசியலில் எதிர்க்கணும்ன்றதுக்காண்டி சும்மா எல்லாம் கத்திக்குள்ளே எதிர்க்க இல்லாது. ஒரு ஜனாதிபதி வாக்குகளை வேண்டதுக்காண்டி டிசிசி மீட்டிங் வராருன்னு தெரிஞ்சும், அந்த டிசிசி மீட்டிங்கில் ராமநாதன் அர்ச்சுனா இருந்தால் தலைவலின்னு தெரிஞ்சும், ஏதோ ஒரு வகையில் வழக்கொண்ட போட்டு அந்த இடத்துல அடைக்க வலிக்கிறாருன்னு தெரிஞ்சும், தமிழன்ற பெருந்தன்மை என்னென்றா அதை மறந்து மக்களுடைய விஷயத்தை மட்டும் தான் கதைச்சிருக்கேன். என்னோட தனிப்பட்ட விஷயம் ஒன்றுமே கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை, கதைக்கவும் இல்லை. சில பிள்ளைகளை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருந்தது, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அவற்றை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறேன். அதை விட கதைக்கும். அப்போ ஆனந்த சுதாகரனான்ற விஷயத்தை கதைக்க வேணும். நான் அவர்கிட்ட கேட்டுங்க, அரசியல் கைதியில் தயவு செய்து விடுவீங்க ஐயா, புண்ணியம் கிடைக்க மாட்டேன் அவர்கிட்ட கேட்டுக்கேன். ஏனென்றால் ஜனாதிபதி எதிர்க்கணும், அவரோட திருப்பி கதைச்சோணும்னா ஒரு கூட்டம் பண்ணி என்ன செய்யுமென்று சொன்னால் மொக்கன் மடியன் இப்படி கத்துறாங்க, அப்படி எல்லாம் இல்லை. எதிர்க்க வேண்டியது யாருன்று ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு, சேர்க்க வேண்டியது யாருன்ற ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் நல்ல விடயத்தை செய்யும் போது நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. முக்குத்தனமா எதிர்கட்சியில் இருக்கிறோம்ன்றதுக்காண்டி கண்மூடித்தனமா ஜனாதிபதியின் செயற்பாடுகளை எதிர்க்க அளவுக்கு ராமநாதன் அர்ச்சுனா படிக்காதவனோ முட்டாளோ அல்ல, ஒரு வாத்தியாரோ அல்லது வந்து தையடிவியாரை மட்டுமே கதைச்சு கொண்டிருக்க போகிறது இல்லை. ராமநாதன் அர்ச்சுனா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விடயங்களுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எடுத்து கொடுக்கணும். அதுதான் பாராளுமன்ற எதிர்க்கிற தரப்போ ஆளுங்கட்சியோ ஒரு ஜனாதிபதி அவர்களோ ஒரு அரசியல் கட்சியோ மக்களுக்கு ஒரு நல்ல விடயம் செய்யுது என்றால் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். இல்லை இருங்கோ, நாங்களும் வாரம், நாங்களும் சேர்ந்து செய்கிறோம்னு கேட்டு பார்த்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஒரு அரசியல்வாதிகள். அவர் பேர் எடுக்கிறார், இவர் பேர் எடுக்கிறார் என்றக்காண்டி, இப்போ நான் வைத்தியசாலையை கதைக்கிறேன்றதுக்காண்டி வைத்தியசாலையின் நிர்வாகம்ண்டா என்னென்னு தெரியாமல் சிறிதரன் ஐயா இன்றைக்கு வந்து கதைக்கிறேன். எனக்கு அது ஒரு என்னென்ன ஒரு சிரிப்பை ஊட்டுற விடயம் தவிர்த்து இவர்களுடைய அரசியலுக்கு ஒரு அடியே இல்லை. தேசியத்தை கதைச்சாலும் மக்களுக்கு விளங்கி வந்து சும்மா பேய் காட்டுறாங்க. அதனால் மக்கள் இந்த முறை தெளிவான பதிலில் சொல்லியிருந்து போட்டு அன்றகுமார் சனாயக்க இந்த அவருடைய கட்சிக்காக 3 பம்பையோக்களுக்கு வாக்கிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பம்பையோக்கள் என்ன செய்கிறார்கள் என்றதை அனுரகுமார சனாயக்க அவர்கள் தான் விளைக்கணும். ஒரு நல்ல ஒரு 3 பேரை போட்டிருந்தால் அந்த நல்ல 3 பேரோட சேர்ந்து நான் கட்டாயம் இயங்கி இருப்பேன். இப்போ ஒரு ஆளுமை உள்ள ஒரு 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 சாதாரண ஒரு சும்மா ஒரு டெக்னீஷியன் எல்லாம் பாராளுமன்ற மந்திரியாக வரையிலாது. அதெல்லாம் கேவலம். என்னென்றால் தமிழருக்குன்ற ஒரு வரலாறு ஒன்று இருக்குது, ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. இப்போ சுமார் என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அடிப்படை தகுதி, ஒரு பகுப்பாய்வு, ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு மக்களுடைய நிலம். சும்மா இப்போ டிராக்டரில் ஏறி பின்னால் இருந்து போகிறதும், வார கல்லூரியில் இருந்து கல் எடுத்து வழியால் எறிஞ்சு போட்டு இல்லை எடுத்துக்கொண்டே பொலிசில் போட்டு மொக்கீனப்படுறதும் வந்து ஒரு கேவலமான செயல். ஒரு மக்களோட அணுக போகணும், போய் கதைக்கணும், அவருடைய பிரச்சனையை கதைக்கணும். இப்போ அன்றகுமார் சனாயக்க அவர்கள் கேட்குறாரு, உங்கள்கிட்ட திட்டம் இருக்கான்னு கேட்டால் எங்கள் நாட்களில் திட்டம் இல்லை, எங்களுடைய அரசு அதிகாரிகள்ட்ட அது சம்மந்தமாக திட்டம் இல்லை. இப்போ ஆளுநர் வந்து எங்களை அதுகளில் வந்து கூப்பிட போகிறது இல்லை என்ற ஆளுநருக்கு தெளிவாக அவருக்கு சொல்லியிருப்பேன், ராமநாதன் அர்ச்சுனாவை சேர்க்காத, அவன் தான் இப்போது எங்களுக்கு இருக்க தலையடி. ஸோ தலையடியை நீங்கள் எங்களுடைய நடவடிக்கையில் கேட்டால் அவன் பேர் எடுத்து அவன் உள்ளூராட்சி சபையிலையும் மாநில சபையிலையும் வென்றுவான். அப்போ அவனை விட்டு போட்டு செய்யுங்க சொல்லணும். எனக்கு இப்போ என்ன கடமை இருக்குன்னா, செய்கிற வேலையை சரியா செய்கிறீங்களா இல்லையான்னு பார்த்து, நல்லா செய்தால் நானே சப்போர்ட் கொடுத்து, பிள்ளையா செய்தால் அதை கதைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்றைய பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட சாதவனன்னா என்ன சிவிகே சிவஞானத்துக்கு அங்கால தான் இருந்தது. இப்போ சாதவனன்னாவே எனக்கு முதலே தெரியுமான்னு கேட்டால் இல்லை. யார் அந்த பெனடோலர்ன்னு சொல்லி நான் நக்கல் அடிப்பேன், அவரை எனக்கு முதலே தெரியுமாண்டா இல்லை. போன உடனே நான் குட் மார்னிங் அடிச்சு. இப்போ எனக்கு இப்போ நேற்றுக்கு நான் பேசினாலும் என்னுடைய பழக்கம் இருக்குது, நேற்றையோடைய மறந்துடுவேன், மனசில் வச்சு பழி வாங்குற பழக்கம் இல்லை. சாதவனா என்ன டிக்டாக் எம்பி என்று சொல்லி சொன்னேன், நான் பெனடோலர்னா அடிக்கடி முடிஞ்சு அவ்வளோதான். இன்றைக்கு போய்க்கல. இப்போ எனக்கு நேற்று ஒரு தகவல் வந்திருந்தது,
சகாதேவன் தற்போதைய நடவடிக்கைகள் வந்து எல்லா என்னென்னு சொல்றது எல்லா மெம்பர்ஸும் அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் நல்லா கஷ்டப்பட்டு பாடுபடுறாரு. இப்போ அவருடைய அரசியல் கொள்ள அவர் யார் என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒருத்தர் நல்லது விஷயம் செய்கிறாரு. இப்போ நான் சாதாரண சொன்னேன் அண்ணன் இன்றைக்கு திக்கம்பாடி சாலையை பற்றி நீங்கள் கதை கொண்டு கதைங்கோ, அது நான் உங்களுக்காண்டி காய்ச்சி தரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றது நான் ஒருக்கா தென்னை அபிவிருத்தி சபைக்கு வாரேன். எனக்கு இப்போ என்ன வந்து இப்போ கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் கேட்டது, உனக்கு விருப்பமான ஒரு ஆளை போடணுமெண்டா நீ அவரால் நொமினேட் பண்ணு, நான் சகாதேவன் நான் எடுத்து விட்டு போடுறேன். ஐயோ எனக்கு அப்படி யாருமே இல்லை, யாரையுமே போட தேவையில்லை. எனக்கு அந்த அவங்க வேலை செய்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க, அப்போ அது சம்மந்தமாக நான் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு சொல்லி போன மாதம் 18ஆம் தேதி வந்து தைப்பொங்கல் திருவிழா நடக்கல, என்ன அழைக்காதால் நான் போகலை. ஆனால் அந்த மீட்டிங்கில் அவர்கள் அது சம்மந்தமாக விவாதித்து அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி திருப்பி எடுத்து நல்ல விஷயம் செய்திருக்கிறாரு. இன்றைய சாதனோட கை கொஞ்சம் சாதனை நான் வாரேன்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நான் வாரேன். உங்களோட ஒரு கோபம் இல்லை, நாளைக்கு காணிக்கிறேன். நாளைக்கு நான் செத்து போனால் எந்த செத்த வீட்டுக்கு நீங்கள் வரணும், உங்களுக்கு ஒரு கெட்டதுண்டா நாளைக்கு நான் நிற்கணும். இப்போ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எனக்கு ஏதாவது சார்பாக கதைப்பினமாண்டா இல்லை. ஆனால் மாவசேனாதராஜா ஐயா அவர்கள் வந்து உயிர் நீத்த விடயத்தை வந்து என்னோட ஒரு ஒரு யூடியூப்பர் கேட்டிருந்தப்ப நான் சொன்னேன் அது ஒரு டெத் இல்லை, அது ஒரு ஆளுடைய அம்மா, ஒரு ஆளுடைய அப்பா, அதுக்கு என்ன செய்கிறே, ஒரு ஆளுடைய அப்பா, ஒரு ஆளுடைய மாமா, ஒரு ஆளுடைய பிள்ளை, ஒரு ஆளுடைய சகோதரம் செத்துருக்கு. இன்றைக்கு அவர்கிட்ட அரசியல் அவர் சாகும் வரைக்கும் தான் அரசியல். செத்தா பிறகு அந்த ஒருத்தருடைய ஆன்மா புனிதம் அடையும்னு சொல்லினோம். அந்த அவர் செய்த பிள்ளைகள் இருக்கலாம், சரியல் இருக்கலாம், என்னென்றாலும் நாங்கள் அந்த செத்தர்ன்றதை வந்து நான் கொண்டாட மாட்டேன். என்னுடைய தலைவன் செத்து விட்டான்னு சொல்லி ஒரு பொடி ஒன்றை தலையில வச்சு கொண்டு போன தெரிஞ்ச எதிரிகளுக்கும் செத்த வீரர்களை வீரர்களாக மதித்து அவர்களுடைய உடம்பில் துணி இல்லாமல் என்னுடைய தலைவன் ரோட்டில் போட்ட வரலாறு இல்லை. எடுத்து உடம்பை வடிவாக அடக்கம் செய்து ஐசிஆர்சி மூலம் அனுப்பி வைத்த என்னுடைய தலைவன் வழியில் பிறந்தவன் தான் நான். ஆகவே அது மாவசேனாதராஜாவில்லை. நான் நாளைக்கு செத்தாலும் ஒரு சில பேர் கூவார்களே தவிர பொது என்னுடைய தலைவனுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் கட்டாயமாக வந்து எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு நல்ல இதொன்றை தருவார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் என்றால் உண்மையானுடைய எனக்கு விருப்பம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். ஆனால் இந்த அரசியலில் என்ன பிடிக்காதாக்கள் யாராவது நான் போய்க்குள்ள ஏதாவது கருத்துக்களை தெரிவித்து வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. உண்மையாகவே மாவசேனாதராஜா ஐயாவுடைய மரண இதுக்கு போகிறதுக்கு நாங்கள் 2 பேரும் கதைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கௌஷல்லாம் கேட்டேன் என்ன போகலையான்னு. ஏனென்றால் இன்றைக்கு தான் புத்தக வெளியிட்டு முடிஞ்சு நான் இப்போ ரோட்டில் நிற்கிறேன். இப்போ அவளை கொண்டு வீட்டை விடணும். ஏனென்றால் போயக்குள்ள அரசியல் பிடிக்காதாக்களே நீங்கள் வந்து நீ அவரை மகிழ்ச்சனியாண்டு கதைச்சு அவமானப்படுத்துவீனம்ன்ற அடிப்படையெலாம் போகல. என்னுடைய மனமான ஒரு தந்தையை இழந்தவர்ன்ற அடிப்படையில் ஐயாவினுடைய குடும்பத்தாருக்கும் மகனிற்கும் என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அது தவிர இன்னொரு விடயம் என்று சொல்லி சிரிக்க வேண்டும். என்னென்றால் எங்களுடைய கல்லு இளங்குமரன் என்று அவரை நீங்கள் பழிக்கக்கூடாது என்றால் அவர் ஒரு டெக்னீஷியனாக இருந்து தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர். நீங்கள் கல்லு என்று சொல்கிறது ஆண்களுக்கு தெரியும். அந்த கல்லுன்றது ஒரு பிழையான அர்த்தமுள்ள மீனிங். அதாவது வந்து ஆண்களோட உடலுறவு கொள்றதை எங்களுடைய பேராதனை பல்கலைக்கழகத்தில் வந்து கல்லு என்று சொல்லுவார்கள். அப்போ மக்களுக்கு அந்த மெட்டாக்களுக்கு விளங்காத மாதிரி. அப்போ நீங்கள் கல்லு இளங்குமரன் என்று சொல்லி 1-2 யூடியூப்பில் தம்பி இளங்குமரனை பற்றி போட்டுங்க. இல்லை, எவர் டெக்னீஷியன் இளங்குமரன் என்று சொல்கிறது நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் டெக்னீஷியன் என்று சொல்கிறது நல்ல. ஆனால் அப்படி கல்லு என்று சொல்கிறது அவ்வளவு நல்லதாக படையில். தம்பி என்னென்று திடீரென்று சொன்னார் என்றால், இங்கே ஒரு எம்பி இப்படி போயிட்ட கையை காட்டி, இங்கே ஒரு எம்பி வந்து மதங்கள் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கிறார் என்ற ஜனாதிபதி இப்படி கையை காட்டினார். கொஞ்சம் பேசுகிறாங்க. என்னென்றால் தம்பி இளங்குமரனுக்கு ஒரு மோதிரண்டா கருத்துக்களால் மோதி பார்க்கலாம். சும்மா எந்த ஏரியாவில் போய் கல்லில் பிடிக்காத தம்பி, அந்த கல்லில் இந்த கல் எந்த ஏரியாவில் போய் என்ன பார்க்குறேன், எந்த ஏரியாவில் போய் கல் பிடிச்சி அரசியல் செய்கிறன்ற கஷ்டம் வேண்டாம். மக்களுக்கு தெரியும். அப்போ அனுரண்ட பேரில் எம்பியாக வந்தது யாரு, ஒரு அரசியல் பின்புலமே இல்லாமல் வாழ்க்கையில் அரசியலே கதைக்காமல் எம்பியா வந்தவன் யாருன்னு மக்களுக்கு தெரியும். எவன் ஒருத்தன் தன் வேலையும் விட்டு தொழிலையும் விட்டு செத்தா பரவாயில்லைன்னு சண்டை பிடிச்சு பிரச்சனை பட்டு இரவு அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி எவன் அரசியல் விரும்பாமல் மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் தெரியும். கல்லுப்பிடித்து எம்பியாகிற உங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஒரு குழந்தைத்தனமாக தான் பார்க்குறேன். என்றால் உங்களுக்கு படிப்பறிவென்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறி, அனுபவ அறிவென்று கேட்டால் தம்பி உங்களுக்கு இளம் வயது. அது தவிரவும் மக்களுடைய
இப்போ சும்மா நாங்கள் போய் அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய அப்பாவோட போய் நீங்கள் காணி பிடிக்கிறேன் நீங்கள் ஒரு பாராளுமன்ற எம்பி. அப்போ காணி பிடிக்கிறேன் நீங்கள் ஒரு அரசாங்கத்தின் எம்பி இளங்கோவன் அவர்களே. அப்போ நீங்கள் சும்மா போய் இப்படி உங்களுடைய அடிவரடிகளோட போய் ஆக்களோட கத்தக்கூடாது, பிரச்சனைப்படக்கூடாது. பிள்ளையான விடயங்களே நடந்தால் அதுக்கு கருத்தரிக்கலாம். ஆனால் சும்மா நாங்கள் போய் சனதுக்கு பந்தா காட்டுறவர்கள் அந்த மாதிரியான வேலைகளை செய்யாமல் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு அரசியலை உங்களுடைய கட்சியில் மூத்தவர்களிடம் கேட்டு பழகலாம். அல்லது 4-5 வசனங்களை கண்ணாடிக்கு முன்னால் ரெண்டு கதைச்சு பார்த்துட்டு பாராளுமன்றத்தில் எழுப்பி கதைச்சு பழகலாம். எங்களுடைய ரஜீவன் அண்ணையை பற்றியும் கொஞ்சம் கதைக்கணும். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அதிபர் ரஜீவன் அண்ணன் என்றால் பக்கத்தில் இருந்து கொண்டு கோணாபுரம் போவோம் கேட்டேன். நீங்கள் அங்கே போய்த்தானே என்ன வந்திருக்கிறீங்க என்றால், ஏன் கோணாபுரம் போனவை என்றால் அர்ச்சுனா அடுத்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டான். இப்போ கிளறி திருப்பி தாங்கள் முடித்த மாதிரி முடிச்சு வைக்கணும். நல்ல இப்படியே போனால் என்ன நடக்க வேண்டாம், மக்கள் முறைப்பாட்டை எனக்கு அனுப்புவார்கள். ஸ்ரீதரன் ஐயா உட்பட, கயந்திரமார் பொன்னம்பலம் உட்பட, எங்களோட கல் எம்பிகள் உட்பட எல்லாருமே அந்த பிரச்சனையை கதைப்பார்கள். அது முடியும் ஒரு மாதிரி. முடிந்த பின்பாடு சனத்துக்கு தெரியும் யார் அதை தொடக்கினவன், யார் அந்த விஷயத்தை கதைச்சவன சனத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிற அந்த இளநி குடித்தவன் நேரம் கோம்பு சூப்பினவன் நேரம் மாதிரி கடைசியாக கோம்பையில் கொண்டு அங்கே எங்கேயும் தெரியும். எனக்கு அதில் கவலை இல்லை என்றால் உங்களுடைய அரசியல் மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் நான் செய்ய போகிறதில்லை. என்னோட கிட்டத்தட்ட 170-200க்கு மேலே முறைப்பாடுகள் இருக்குது. ஏன் பட்டதாரிகள் வந்து எனக்கு பின்னால் வராங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு பின்னால் வந்திருக்கலாம். அவங்களுடைய வேலையை மனசால புரிஞ்சு கொள்கிற உங்களுக்கு யாருக்காவது தெரியணும். அதை விட்டு போட்டு சும்மா அரசியல் செய்கிறோம்னு சொல்லி என்ன அரசியல்வாதி தான் நான் இப்போ, ஆனால் அரசியல் செய்யலை, மக்களுக்காண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு 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 அம்மா, ஒரு வயது போனவர் நடக்க இல்லாமல் கஷ்டப்பட்டு போய், தம்பி எனக்கு அந்த கோல் வந்தது எங்கேன்னா சாவஜில் தம்பி எனக்கு இங்கே அர்ச்சுனா டாக்டர்கிட்ட இப்படி நடுங்கி அர்ச்சுனா டாக்டர்கிட்ட ஊசி பெட்டியை காட்டப்போ நான் இதில் கீறி போட்டு போகணும்னு சொல்லி அந்த அம்மா காண்டியும் இன்னொரு கோல் ஒன்று வந்தது. திருப்பி அதுவும் வந்து நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டையிலிருந்து அம்மா காலையிலாவது 80 வயசு மகனுக்கு ஒரே ஆக்கினேன். தேர்தல் நாளைக்காண்டு தேர்தல் விடிய என்ன கூட்டிக் கொண்டே விடு, நான் ஒருக்கா அர்ச்சுனாண்ட பெட்டிக்குள்ள அந்த ஊசியில கீறி போட்டு வரணும்னு சொல்லி, அதுதான் வந்து மக்கள் உங்களுக்கு தார மரியாதையும் அன்பும். இளங்குமரன் எம்பி அல்லது எங்களுடைய ஸ்ரீதரன் எம்பி அல்லது கயந்திரமார் எம்பி நீங்கள் பாதையில ரங்கி ஏழுமண்டா, 4 சனத்தோட கதைக்கு ஏழுமண்டா, அந்த அரசியலை ஏழுமண்டா செய்யுங்க. அதை விட்டு போட்டு அர்ச்சுனா அடுத்த விஷயங்களை அடித்த பாம்பை நான் அடித்து போட்டு அங்கே தள்ளி விட்டு போவேன். நீங்கள் திருப்பி ஓடி வந்து ஐயோ பாம்புண்டு சினத்து கத்தினா திறந்து சரி வைக்கணும், அதை அடித்து அதை கிடாங்கும்பட்டி தாட்டாச்சு. இப்போ அதை வெளியில் எடுத்து வச்சு கொண்டு அடிக்கிறீங்கன்னு அடித்து வீடியோ போட்டு இந்த யூடியூபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு மீட்டிங்கை நான் பார்த்தேன். அப்போ அந்த கயந்திரம் ஆரம்பி வந்து கிட்டடியில் யூடியூபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வேண்டிய ஆழம் உங்களுக்கு இப்போ தான் யூடியூபர்ஸ்ன்னு யாருமே தெரியுது. எனக்கு அவங்களை என்ன பற்றி என்னோட உழைக்கும். மாதம் ஒரு 5 லட்சம் உழைச்சிருப்பாங்க, ஒரு மாதம் மேக்ஸிமம் 10 லட்சம் உழைச்சிருப்பாங்க. ராஜுவியூ மற்ற மயூவியாக்கள் 85,000 சப்ஸ்கிரைபர் மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். அதால் எனக்கு நட்டமோ இல்லை, அதால் நான் லாபம், அதால் தான் நான் விட்டுருக்கேன். அப்போ இப்போ தான் யூடியூபர்ஸ்ன்னு யாருமே தெரியுதுன்றவொன்னா ஓடி போய் யூடியூபர்ஸோட நிற்கிறீங்கன்னா இந்த எங்களை பற்றியும் வீடியோ போடணும். நீங்கள் வீடியோ போடணும்னா ரோட்டில் இறங்கி வேலை செய்யணும். நீங்கள் ரோட்டில் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா நான் அரசியலை விட்டு போயிடுவேன். எப்படி வசதி. சரி, அது தவிர இன்று விவாதிக்கப்பட்ட விடயங்களில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால், எங்களுடைய அரசாங்க ஊழியர்கள்கிட்ட ஏதாவது என்ன சொல்கிறது திட்டங்கள் இருக்குதான்னு சொல்லி ஜனாதிபதி கேட்கல. எங்களுடைய அரசாங்க ஊழியர்கள் வந்து சொல்லிடுறேன் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன செய்ய போகிறீங்க, இப்போ எவ்வளோ ரோட் இருக்குன்னு கேட்கல. ஸோ எங்களுடைய பணிவான வேண்டுகோள், இப்போ அரசாங்க ஊழியர்களை எல்லாரையுமே நான் எதிர்க்கிறதா இல்லை. முக்கியமாக அந்த மேல் கதிரையில் இருக்கிறார்கள், கீழ்கதிரையில் இருக்கிறாக்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தயவு செய்து டீம் ஒர்க் கண்டா என்னென்னு படியுங்கோ, டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் என்னென்னு படிங்க. ஸோ நெடுகளுமே என்ன விற்கிதோ ஹலோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தண்ணியும் இல்லாமல் போகும்போது நான் நினைக்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடர்ஷிப் பண்ணுற என்ன, நான் மெடிக்கல் லீடர்ஷிப் பண்ணுறது என்னுடைய மிகவும் ஆழமான விருப்பமான பாடம். ஸோ நாளைக்கு ஒரு திணைக்களத்துலேருந்து நீங்கள் விட்டுட்டு போகலைன்னு சொன்னால் உங்களுடைய லீடர்ஷிப்புக்காண்டி மக்கள் கவனமாக, அதை மக்கள் மட்டுமில்லை வேலை செய்கிற ஆக்கள். இப்போ நான் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போனால் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும்
டாக்டர் என்று கூப்பிடு. அந்த சந்தோஷம் இருக்குல்ல ராசா, அது நீ செத்தாலும் எங்கேயும் நான் பேராதன வயசு அர்ச்சனா டாக்டர் வரேன் என்று சொன்னால் அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் எங்கேயும் வராது. லீடர்ஷிப்பை பற்றி தயவு செய்து சைமன்ஸ் இணைக்கின்ற வீடியோஸ் எடுத்து பாருங்க. தயவு செய்து என்ன நீங்கள் எதிரியாக நினைக்க வேண்டாம். நான் எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களுக்கும் எதிரானவன் இல்லை. உங்களோட புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து சற்று ஆழமாக சிந்திங்கோ. நான் சொல்கிறதுல பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி. ரைட். அது தவிர டிசிசி மீட்டிங்கில் நடந்த விடயங்களில் ஏதாவது முக்கியமான விடயங்கள், ஏதாவது முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன் அவசியம். தமிழகம் போய்கொண்டு தானே எங்களோட அந்த குடுக்கல் கடத்துகிற சம்பந்தமாக எல்லாம் எங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் காய்ச்சி வந்தார்கள். முன்னாள் அமைச்சர்களுடைய ஆஃபீஸுக்கு முன்னால் தான் குடு கடத்தப்பட்டிருக்கு. அதை நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பலை. அது தவிர வேறு ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஜனாதிபதி சொல்லியிருக்கார், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கிறதுக்காக தான் வந்து ஒரு உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கேன். அது கூட சிறப்பான ஒரு விடயம். அது தவிர ஏதாவது காய்ச்சா முக்கியமான விஷயம் மற்றது எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை சொல்லியிருக்கிறார். அது நான் ஆனந்த சுதாரணன் அண்ணா சம்பந்தமாக அதுவும் சொல்லியிருக்கிறேன். நேர பேர் சொல்லி அந்த பிள்ளைன முகத்தை எனக்கு பார்க்க அவங்களே இருக்குது. எனக்கும் நான் கூட இப்போ 6 மாதமாக பிள்ளையை மறந்துட்டேன். துப்புரவா ஒரு அப்பாவா எனக்கு சரியான கவலையாக இருந்தது. அவருடைய மன்றாட்டமாக காட்டிக்கொண்டு அதை விட காணாமல் போனவர்கள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அவர்களிடம் நான் கதைத்திருக்கிறேன். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்குரிய முடிவையும் தாங்கள் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். அது தவிர ஏதாவது முக்கியமான விடயங்கள் கதைத்ததான்னு கேட்டால், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்குரிய அது நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அது கதைத்தது அவ்வளவுதான். இன்றைய டிசிசி மீட்டிங்குடைய சாராம்சம். ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்போ இல்லாட்டி வேறு யாருடைய பணிப்போ தெரியாது. என்னை அரெஸ்ட் பண்ணி வரக்கூடாதுன்னு அவர்கள் நினைத்தது. நான் எப்போவுமே அது யார் நல்ல விடயம் செய்தாலும், ஸ்ரீதரன் ஐயா ஒரு நல்ல விடயம் செய்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கஜேந்திரகுமார் எம்பி ஒரு நல்ல விடயம் செய்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். அதே நேரம் இளங்குமரனோ அல்லது அண்ணா ரஜீவனோ அல்லது மதிப்புக்குரிய சார் பவானந்தராயாவோ ஒரு நல்ல விடயங்கள் செய்தால் நான் கட்டாயம் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினராகவும் மற்றது மக்களுடைய நலன் விரும்பியாகவும் நான் அதுக்கு முழு உதவியும் செய்வேன். ஒரு நாளுமே குழப்பமாடும். முழு உதவியும் செய்வேன். நீங்கள் என்ன எதிரியாக பார்க்குறீங்க, மக்கள் என்னை அவர்களுடைய நண்பனாக பார்க்குறார்கள். அதனால் நீங்கள் மக்களுடைய எதிராக கூட பார்க்கப்படுவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். நன்றி. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் இளைஞர்களை போலீஸ் படையிலே சேர்ந்து தமிழ் பேசும் ஒரு போலீஸ் படை ஒன்றை உருவாக்கி அதை செய்வதற்கு அவர் முக்கியமாக ஜனாதிபதி சொல்லியிருந்த விடயம் என்னவென்றால், மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணினால் மட்டும்தான் இந்த சில விடயங்களை செய்யலாம். தனியே தையிட்டி விகாரை போன்று காணி வெடிப்பு போன்று நடுகளும் கத்தி தமிழர்களுடைய வாக்குகளை சேகரித்து கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழுகின்ற அரசியல்வாதிகளை விடுத்து நேர்மையாக கதைக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடன் இணைந்து அந்த வேலைகளை செய்யவிருப்பதாக தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ அது உங்களுக்கு விளங்கும் அது யார். அது தவிரவும் மற்றது இன்னொரு முறைப்பாடு ஒன்று, வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள் செய்திகள் சம்பந்தமாக ஒரு அண்ணா அவரால் எழுப்பி காய்த்திருந்தார் என்றால், வெளிநாட்டில் நாங்கள் இருந்து முதலீடுகள் செய்வதற்காக நாங்கள் மிகவும் மனசக்தியோடு இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் என்ன விடயம் என்றால், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள் நாள் கணக்காக தங்களுடைய விண்ணப்பங்களை இழுத்தடிப்பு செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஸோ அது சம்பந்தமாகவும் 102 நாட்களிலே முக்கியமாக 102 நாட்களிலே முழு ப்ரொசீஜரை முடிக்கக்கூடியதான நிலைமைக்கு தாங்கள் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சம்பந்தமாக கெசட் பத்திரம் வெளியிடப்படும் என்றும் அதை கூட சுமூகமாகவும் திறமையாகவும் அந்த பிரச்சனையையும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் செய்திருந்தார்கள். அது தவிர பார்த்தால் திடீரென்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராகிய என்பிபி அரசாங்கத்தின் உறுப்பினராகிய குமரன், அவரை கல்லுக்குமரன் என்று அழைப்பார்கள் பொதுமக்கள். ஏனென்று தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் அந்த கல்லு லொரியை ஏறி பிடித்து நிலத்திலே கல்லுகளை போட்டு அந்த கார்பெட்களை கிழித்து அட்டகாசம் செய்ததாலோ என்னமோ தெரியவில்லை. அவருக்கு எதிராக இன்னொரு வழக்குகள் கூட போடப்பட்டு கேள்விப்பட்டு நான் பங்கஜன் ராமநாதன் அவருடைய அரசியல் பிரச்சனை. அவர் திடீரென்று ஒரு விடயத்தை, இங்கே இருக்கிற அரசியல்வாதி ஒருவர் மதத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார் என்று என்னை நோக்கி ஒரு அங்கொன்றினை விட்டிருந்தார். அப்போது நான் சொன்னேன், நான் கல்லுக்குமரன் இல்லை,
கதைக்க